பொதுவாவே வந்து கிராமத்துல இருந்து வந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு, அதாவது வந்து ஸ்கூல்லே ஆகட்டும், காலேஜ்ல ஆகட்டும் வந்து ஒரு சிலருக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து ஒரு குரூப்ல வந்து பேசும்போது வந்து ஒரு சில ஐடியாஸை வந்து முன்வைக்கிறது வந்து ரொம்ப வந்து சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து டீம் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது அடுத்தவங்களை வந்து நம்ம பேச வைக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம நம்ம சொன்ன விஷயம் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது. குரூப் டிஸ்கஷன் இல்லை உங்கள் ஐடியாஸை வந்து மற்றவங்ககிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள வந்து பேச வைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அடுத்தவங்கள வந்து பேச வைக்கணும். எப்படி வந்து நம்ம பேச வைக்கணும்? நம்ம ஐடியாஸை வந்து நம்ம நம்ம நினச்ச மாதிரி சொல்லிடுறோம். ஆனால் அடுத்தவனை வந்து பேச வைக்கணுமே. அடுத்தவனை வந்து பேச வைக்கிறது தான் வந்து இந்த 8 சென்டென்ஸை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், டஸ் எனி ஒன் வாண்ட்ஸ் டு சே அபவுட் தட். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணலாம் ஒரு குரூப் கிட்ட. யாராவது வந்து இதை பற்றி ஏதாவது வந்து சொல்ல நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹெட்டிங்கை பாருங்க, சீக்கிங் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னால் உங்கள் முன்னாடி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க, இங்கே ஒரு டீம் இருக்காங்க, இவங்களை வந்து பேச வைக்கணும். உங்கள் மேனேஜர் இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து டஸ் எனி ஒன் வாண்ட்ஸ் டு சே அபவுட் தட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட் டு வி ஆல் திங்க். இதை பற்றி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம். வாட் டு வி ஆல் திங்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் குரூப் முன்னாடி வந்து நம்மளாம் வந்து இதை பற்றி என்ன யோசிக்கிறோம். நான் ஒரு ஐடியாவை சொல்லிட்டு இதை பற்றி எல்லாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மூணாவது வந்து என்னென்னா, லெட்ஸ் த்ரூ சம் ஐடியாஸ் ஆன் த டேபிள். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷில் வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி வந்து சொல்கிறது. ஓகே, நான் வந்து என்னோட ஐடியாவை சொல்லிட்டேன், உங்கள் ஐடியாவை வந்து எனக்கு டேபிள் மேலே எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்ல மாதிரி. எடுத்து போடுன்னா எடுத்து போடுறது கிடையாது. இதை பற்றி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வேற மாதிரி வந்து கேட்குறது தான். நாலாவது வந்து என்னென்னா, டஸ் எனி ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அஸ் ஆஃப். அதாவது ஓகே, ஒரு ஐடியா சொல்லியாச்சு, இதை பற்றி ஃபர்தராக வந்து ஒரு டிஸ்கஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து என்னென்னா, லெட்ஸ் பிரைன்ஸ்டார்ம் சம் ஐடியாஸ். ஸோ கண்டென்ட்டை பற்றி லெட்ஸ் பிரைன்ஸ்டார்ம் சம் ஐடியாஸ். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த ஐடியாஸை வந்து நான் சொன்ன ஒரு கான்செப்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து என்னென்னா, வுட் எனி ஒன் வாண்ட்ஸ் டு கமெண்ட் ஆன் தட். கமெண்ட், ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு வீடியோ ஒரு பிளாக் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, யூடியூப் வீடியோஸ், அதே மாதிரி தான் நான் சொன்ன ஒரு ஐடியாஸ்க்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கலாம், உங்கள் கமெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றது வந்து போதும். அடுத்து வந்து குட் வி ஜஸ்ட் கெட் த பால் ரோலிங். பால் ரோலிங் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவும். அதாவது அதை வந்து பிரேக்கிங் த ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து உறைஞ்சு போகாமல் லெட்ஸ் ஹேவ் த ஃபர்தர் டிஸ்கஷன் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து குட் வி ஜஸ்ட் கெட் த பால் ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து அந்த விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்னென்னா, ஹூ வுட் லைக் டு கிக் திஸ் ஆஃப். ஒரு ஐடியா சொல்லியாச்சு, இதை பற்றி யார் வந்து ஃபர்தராக வந்து டிசிஷனை வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சென்டென்ஸை வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து ரீகேப் பண்ணி பார்க்கலாம். டஸ் எனி ஒன் வாண்ட்ஸ் டு சே அபவுட் தட். What do we all think? Let's throw some ideas on the table. Does anyone wants to start us off? Let's brainstorm some ideas. Would anyone wants to comment on that? Could we just get the ball rolling? At the last, who would like to kick this off? Okay. இப்போ ஒரு குரூப் கிட்ட வந்து ஒப்பீனியன் வந்து எப்படி கேட்குறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இந்த சென்டென்ஸை வந்து நம்ம மிரரில் வந்து சொல்லி பார்க்கறது மூலமாக நம்ம மீட்டிங்கில் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்ம எப்படி சீக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.